தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டிட்வா புயல் வலுவிழந்த போதிலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் சாலையில் நீர் சூழ்ந்ததால் மக்கள் எங்கும் செல்ல முடியாமல் திக்குமுக்காடி வருகின்றனர். பம்மல் திருநீர்மலையை இணைக்கும் அண்ணா சாலை குண்டும் குழியுமாக இருக்கும் நிலையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்துள்ளனர். ராயபுரத்தின் பல பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி மக்களை அச்சுறுத்துகிறது. கிழக்கு மாதாக்கோவில் சாலையில் உள்ள CSI செயின்ட் பீட்டர்ஸ் திருச்சபை மைதானம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. காசிமேடு கடற்கரையில் பலத்த காற்று வீசுகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அங்கு வரும் மக்கள் செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்து விளையாடுகின்றனர். கடந்த சில நாட்களாக இருந்த போலீஸ் பாதுகாப்பு விலக்கப்பட்டுள்ளதால் மக்கள் ஆபத்தை உணராமல் செயல்படுகின்றனர். சென்னை பெருநகர் மாநகராட்சி மண்டலங்களில் உள்ள அரசு பள்ளிகள், மண்டபங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மீட்பு பணிக்காக குஜராத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் 60 பேர் வந்துள்ளனர். வடசென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. கல்லூரியிலிருந்து வெளியே வரும் மாணவர்கள் சிரமத்துடன் நீரை கடந்து வர வேண்டியுள்ளது. அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் தடுமாறியபடியே செல்கின்றன. போரூர் அருகே ஐயப்பன் தாங்கல் மவுண்ட் சாலையில் மழை வெள்ளம் தேங்கி நிற்கிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் காட்டுப்பாக்கம் முதல் கால்வாய் அமைக்கும் பணி நடப்பதால் மழைநீர் வடியாமல் தேங்கியுள்ளது. சென்னை OMR சாலை பெருங்குடி பகுதியில் மழை வெளுத்து வாங்கியது. சாலையில் சென்ற இளைஞர்கள் சாலையில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்களை குடையாக மாற்றி சாலையை கடந்து சென்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதல் மழை பெய்ததால் மதுரவாயல், போரூர், வளசரவாக்கம், வானகரம் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. தொடர் மழையால் வாகனங்கள் செல்ல சிரமம் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிக்கித் தவித்தனர்.